ஹலோ எவ்ரிபடி. உங்களை நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணி கேட்குறீங்க, இப்படி குறை சொல்லிக்கிட்டே இருக்கியே, எங்கள் அண்ணா ஆட்சியில் அப்போ எந்த மாற்றமும் வரலையா அப்படின்னு. அண்ணா ஆட்சியில் நிறைய மாற்றம் வந்திருக்கு, சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க. ஃபஸ்ட்டு, போன ஆட்சியில் ஒரு நெல் மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் வாங்கினதா சொன்னாங்க. இப்போ அதே நெல் மூட்டைக்கு 60 ரூபா கமிஷன் வாங்குறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா? போன ஆட்சியில் டாஸ்மாகில் ஒரு பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்கினாங்க. அதை தேர்தல் பிரச்சாரங்களின் போது எப்படி சொன்னாங்கன்னா, அந்த 10 ரூபா நேரடியாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் பாக்கெட்டுக்கு போகிறதா சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு டாஸ்மாகில் ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்க. இந்த ரெண்டுத்தையுமே உணவுத்துறை அமைச்சர், டாஸ்மாக் துறை அமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறாங்க, ஆமாம் இது எல்லாம் நிர்வாக செலவுக்காக வாங்கப்படுது, கமிஷன் இல்லை. மாற்றம். மூணாவது, பழனி கோயிலுக்கு சொந்தமான 140 சென்ட் நிலத்தை சந்தை மதிப்பு 100 கோடி யாரோ ஒரு தனிநபருக்கு 2 கோடி ரூபாய்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு அந்த பத்திரப்பதிவியை கோர்ட்டு கேன்சல் பண்ணிடுது. நேற்று அமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொல்றாருன்னா, இது கரப்ஷன் கிடையாது, இது தவறு நடந்துருச்சு. மாற்றம். போன ஆட்சியில லாக்அப் டெத் எல்லாம் நடக்கும்போது அண்ணன் இங்க போராட்டம் பண்ணும்போது பதாகை பிடிச்சிருக்காரு, சாரி வேண்டாம் நீதி வேண்டும்னு. இன்னைக்கு வரைக்கும் லாக்அப் டெத்து நடக்குது. யாருக்கும் நீதி கிடைச்சா மாதிரி தெரில, சாரியும் கிடைச்சா மாதிரி தெரில. ஆனா என்ன மாற்றம்னா, கஸ்டோடியல் டெத் அப்படின்ற பேர்ல இருந்து இன் ரிமாண்ட் பர்சன் டெத் அப்படின்னு பேர் மாத்திருக்காங்க. மாற்றம். அப்புறம் அண்ணன் என்ன சொன்னாரு, யாராவது உங்ககிட்ட லஞ்சம் கேட்டா என் புள்ள விஜய் ஆட்சி, எங்க அண்ணன் விஜய் ஆட்சி, எங்க மாமா விஜய் ஆட்சின்னு சொல்ல சொன்னாரு. நேற்று என்ன பண்றாருன்னா, மாம்பாக்கம் ஒன்றிய செயலாளர் அண்ணன் விஜய் போட்டோ கீழே உட்காந்து 30,000 ரூபாய் கேஷ் வாங்குறாரு, 1 லட்ச ரூபாய் ஜிபேல வாங்குறாரு. இதெல்லாம் வீடியோல பதிவாயிடுது. இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன சொல்றாரு, லஞ்சம் இல்லைங்க அது, அவர் என்கிட்ட வாங்கின கைமாத்த திருப்பி தராரு. மாற்றம். நான் முதல்வன் திட்டத்தை பேர் மாத்திக்கிட்டாங்க, மகளிர் விடியல் பயணம் திட்டத்தை பேர் மாத்திக்கிட்டாங்க. என்னன்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நிறைய மாற்றம் வந்திருக்கு. என்னன்னா, மக்கள் எதிர்பார்த்து ஓட்டு போட்டாங்கல்ல, அந்த மாதிரி மாற்றங்கள் வரல. நன்றி.